முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவலோகினாம் நிதே சர்வவித்யானாं ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் சகனாவவத்து சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு தேஜோபிந்து உபநிஷத்தில் 2வது மந்திரத்தை பார்க்கலாம். இப்போ நேற்று தேஜோபிந்துனா அக்னி, பொறி, உயிர் அப்படி சொன்னோம். ஆத்மாவுடைய இது எங்கே இருக்குன்னா ஹிருதய சீதம், ஹிருதய சம்சிதம், ஹிருதயத்தில் நன்றா ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கு, சௌகரியமாக உட்காந்துருக்கு அப்படின்னு சொன்னோம். சரி, அதை எப்படி தொடர்பு கொள்வது? இப்போ யாரோட நம்ம தொடர்பு கொள்கிறோமோ அதுவாகிறோம் இல்லையா? யாரை சிந்திக்கிறோமோ அதுவாகிறோம். இதானே வாட் யூ திங்க் யூ பிகம். நீங்கள் எதை வேணாலும் நினைக்கலாம். மரத்தை நினச்சிக்கிட்டிங்கன்னா மரமாயிருங்க. அது ஒரு சயின்ஸு, அது ஒரு உண்மையும் கூட. பிரத்யட்சமாக நம்ம அதை செஞ்சு காமிக்கலாம். அப்போது இந்த பிரம்மத்தை அறியணும். ஏன் அறியணும்? ஏன் அடையணும்? ஏன் அறியணும்? ஏன் அடையணும்? அப்போ தான் ஹிருதய கிரந்தி. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன போயிட்டு ஏன் அறியணும் ஏன் அடையணும்னு கேட்குறேன். அப்போ தான் ஹிருதய கிரந்தி நம்மளை அல்பமாக கட்டி வச்சிருக்கல. நம்ம அல்பம்னு யார் சொன்னா உங்களுக்கு? நீ அல்பம்னு யார் சொன்னா? நீங்களே நினச்சிக்கிறீங்க இல்லையா? நான் நினச்சது கிடையாது. நான் டே 1லேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச 5 வயசுலேருந்து சொல்கிறேன். நான் அல்பமாக நினச்சேன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேனே, எனக்கு மேலேயும் யாரையும் பார்த்ததில்ல, எனக்கு கீழேயும் யாரையும் பார்த்ததில்லை. மதிப்புக்குரியவங்களுக்கு மதிப்பு கொடுப்போம். நம்மளை குறைச்சி மதிப்பிடுறவங்க, அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறவங்கள நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டுருப்போம். இதுதான் நம்ம லைஃப் ஸ்டைலு. இப்போ எல்லாம் மாறி போச்சு, அது வேறு விஷயம். ஆனால் அந்த மாதிரி 25 ஆண்டுகள் சைலண்ட்டாக இருந்திருக்கேன், சகிப்புத்தன்மையோடு இருந்திருக்கேன். வந்துட்டு போட்டோம். 25 வயசு இல்லை, 50 வயசு வரைக்கும் கூட வச்சுக்கலாம். நம்மளை யார் எங்கே தெரியும்? காலேஜில் நம்மளுக்கு தெரியும், யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் தெரியும், பிரசிடென்சி காலேஜில் தெரியும், ஹிந்தி பிரச்சார சபாவில் தெரியும், வேறு எங்கே குமரகுண்டத்தில் தெரியும், ஜோதி நகரில் தெரியும். 5 பிளேஸ் லொக்கேஷன். வேறு யாருக்கு என்ன தெரிய போகுது? அதுவே தெரியாதவங்களும் இருக்காங்க, அது வேறு விஷயம். நம்மளை ஒவ்வொருத்த பார்வை இருக்குல்ல, ஒவ்வொருத்தவங்களுடைய பார்க்குற வியூ இருக்குல்ல, பார்க்கப்படும் பொருளை பார்க்குறவங்களுடைய அறிவில் தான் அவங்க அந்த எஸ்டிமேஷன் போடுவாங்க, ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க, மார்க் போடுவாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது, திரும்பியே பார்க்கக்கூடாது. நேராக குறிக்கோளை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். எது நாள் வரைக்குமா? இருக்கும் வரை, இறக்கும் வரை. திரும்பியே பார்க்கக்கூடாது. திரும்பி பார்க்கக்கூடாதுன்னா வந்த வழியை நம்ம ஜட்ஜ் பண்ணுறது வேறு விஷயம். நம்மளை என்ன நினைக்கிறாங்க, யார் என்ன நினைக்கிறாங்க, அது முக்கியமே இல்லை. உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது முக்கியம். இறைவன் என்ன நினைக்கிறான் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நினைக்கிறவனா யார்? புறத்தில் நினைக்கிறவனா யார்? பொய்யாளன். பொய்யில் பிறந்து பொய்யில் வளர்றான். அவனுக்கு என்ன தெரிய போகுது? அதனால் அதை நம்ம அதில் நிறைய பேர் அவங்க அப்படி சொல்லுவாங்க. இப்போ சமுதாயமே எப்படி இருக்குது? அவங்க அப்படி சொல்லுவாங்க, இவங்க இப்படி சொல்லுவாங்க. அப்படி நினச்சிக்கிட்டாங்கன்னா இவங்க எப்படி நினச்சிக்கிட்டாங்கன்னா யார் யார் என்னென்ன நினச்சிக்குவாங்கன்னு எல்லாருக்கும் நீ பல்லு விளக்கியா விட முடியும்? கழுதுங்க கழுத பாஷை பேசும், குதிரை கணிக்கும், கழுத கத்தும், நாய் குறைக்கும், நரி ஊழையிடும். அது வேலையை அது இது பண்ணுது. ஏன் இப்போ இதை அறியணும்? இறைவனை ஏன் அறியணும்? ஏன் அடையணும்? நிரந்தரமான அபயம். முதல் இடம் அபயம். இறைவன் பார்த்தீங்களா, எல்லா கடவுளும் அபயம் கொடுப்பாங்க. யாம் இருக்க பயமன் முருகப்பெருமான் கூட. நம்ம ஏன் என்ன பண்ணுறோம்? நம்ம பயப்படுறோம். எதுக்கு பயப்படுறோம்? எல்லாத்துக்குமே பயப்படுறோம்.
எதுக்காக பயப்படுறோம்? செத்து போயிடுமா? இப்போ சாவே மாட்டோம், எல்லாரையும் சாகடிச்சிடுவோம். உள்ளே போய்ட்றான், பாட்டி போக மாட்டேங்குது. பேரம் போய்ட்றான், பாட்டி போக மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? இருக்கா இல்லையா? நடக்குதா இல்லையா? எத்தனையோ நிகழ்ச்சிகள் அது மாதிரி சொல்ல முடியும். அதனால் பயம் என்ன பயம்? மரண பயத்தை விட மேலான பயம் எதுவும் கிடையாது. அதுவே மரணமே இல்லை, வேறு சட்டை போடும்போது ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்க வேண்டியது தானே. சரி, இந்த ஜென்மாவை தான் விட்டுட்டோம், அடுத்த ஜென்மாவை இது வடிவமைக்கலாங்கிற ஒரு அறிவாது இருக்கணும்ல. இப்போ நீங்கள் செய்கிறதெல்லாம் என்னது? இப்போ நீங்கள் இதெல்லாம் உட்காந்து எதுக்கு கேட்குறீங்க? ஒரு மிராக்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியும், அதிசயத்தை செய்து காட்ட முடியும். ஒன்றும் இல்லை, இருக்கிறத இருக்கிறபடி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. வேறு என்ன செய்யுது வேதம்? இருக்கிறத நீ பொய் பின்னாடியே போகிற, அதனால் பயப்படுற. பொய்யையே அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற, அதனால் துக்கத்துக்கு ஆளாகிற. அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மை விட்டு தோன்றும், நிற்கும், மறையும். அப்புறம் எந்துன்னா எது வந்து? இப்போ எல்லாம் பொய்யில் தான் வாழ்கிறான், 100க்கு 100. ராமானுஜர் வந்து முதல் இறைவன் அழைப்பு பாருங்கள். முதல் அழைப்பு திருமலை நம்பியை விட்டு ஒரு 10 வயசில் கூப்பிடுறாரு. சொல்கிறாரு, ராமானுஜனுடைய பேர் புகழ் ரொம்ப பிரபலியம் ஆகிடுது திருப்பெரும்புதூரில், ஸ்ரீபெரும்புதூர்லையே. அவங்க அப்படியே ஒரு மாதிரி பேசி கொஞ்சம் நாள் ஆகட்டும், அவங்க அம்மா அப்படியே கொஞ்சம் ரொம்ப இதுவாக வச்சுருக்கான் பையன்னா, ரொம்பவும் இதில் ஸ்டடியில், வேதாந்தத்தில், சம்பிரதாயத்தில், பக்தியில், சமுதாயத்தில் தீவிரமான ஈடுபாடு இருக்குது. வீட்டிலே அவன் இருக்கிறதே இல்லை. சின்ன வயசுலேருந்து 10 வயசுலேருந்து எங்கே போனாலும் நம்பர் 1 ஆகிடுறாரு. மயூரவண்ணன்கிறதா முதல் வாத்தியார். அப்பா கொஞ்ச நாள் சொல்லித்தராங்க. அப்புறம் மயூரவண்ணன் முறையான 2வது வாத்தியார், 2வது குரு. 3வது திருக்கச்சி நம்பிகள். திருக்கச்சி நம்பிகள் நல்லா ஸ்ட்ராங்காக பேசுவார். நல்லா பூர்ணமான தமிழ் ஞானம், திவ்ய பிரபந்த ஞானம் திருக்கச்சி நம்பிகளுக்கு. அதனால் இன்டைரக்டாக திருக்கச்சி நம்பி பேச்சை தான் இவர் சிந்திப்பார் அதிகமாக. ராமானுஜர் முதல் அழைப்பு அப்படி கூப்பிட்ற திருமலை நம்பியை விட்டு, ஏன்னா ஜாதகம் அருமையான ஜாதகம் அப்படின்ட்டு சம்பிரதாயத்து மேலே ரொம்ப. ஏன்னா அவருக்கு என்னென்னா வைணவ சம்பிரதாயம் தலை தோங்கணும், நமக்கு அப்புறம் அது வந்து அடுத்த ஆச்சாரியம் வேணும். ஆழ்வார் இல்லை, பக்தியை கடந்த ஞானத்தில் இருக்கிறவர். அதனால் இவனை சும்மா பேரை கேட்டே ஜாதகத்தை கேட்டே அவர் முடிவு பண்ணுறார், ஆள வந்தார் யமுனாச்சாரியார். இப்போ 2வது முறை அவங்களுக்கு கனவுல வருது. ராமானுஜர் யார்? அவங்க அம்மாவுக்கு கனவுல வருது. என்ன வருதுன்னா, ஒரு சன்னியாசி கோலத்தில் உட்காந்து தீட்சை இது கொடுக்குறாரு, எல்லாருக்கும் அபயம் கொடுக்குறாரு. அபயங்கிற வார்த்தையில் வந்துருச்சு. அதை பார்த்து திருக்கிட்டு எழுந்து ரொம்ப அழுவராக தவிக்கிறான். 2வது இன்சிடெண்ட்டு. 3வது இன்சிடெண்ட்டு பெரிய நம்பியையும் பெரியாண்டான்கிற ஒருத்தவரையும் அனுப்புகிறார். யார்? யமுனாச்சாரியர் ஆள வந்தார். அவங்க மாமா சொல்கிறாரு, நான் பேச மாட்டேன், நீங்கள் போய் பேசுங்க, நான் ஒரு வாட்டி பேசி வருத்தமாயிடுச்சு, நீங்கள் பேசுங்கன்னு அனுப்புகிறாங்க. அங்கே வந்து பார்த்தா இந்த அம்மா, இவர் சோமயாஜி ராமானுஜருடைய அப்பா, அவர் பேச முடியல. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கார் பேச மாட்டேன், நான் தான் பேசணும், என் பிள்ளைய மடத்துக்கெலாம் அனுப்ப மாட்டேன், என் மடத்துக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு. மடத்துக்கெலாம் கொடுக்க முடியாது, எந்த தாய் வந்து குழந்தைய மடத்துக்கு கொடுப்பா? கவர்ந்து பெற்ற குழந்தை, ஒரு குழந்தை தானே இருக்குது பையனா, 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. ராமானுஜருக்கு 2 தங்கச்சி இருக்காங்க. அதனால் முடியவே முடியாதுன்றாங்க. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? எல்லோரும் போல் நாங்கள்லாம் இப்போ நம்ம வேலு மயில் போட்டது சில பேர் பயப்படுறாங்கல்ல, ருத்ராட்சம் போட பயப்படுறாங்கல்ல. நீங்கள் வைணவத்தில் நீங்கள் ஆச்சாரிய பிடிக்கணும்னா பஞ்சசம்ஸ்காரம் பண்ணணும். அவங்களாம் கெட்டு போயிட்டாங்களே. இப்போ நம்ம ஆளுங்கள் பார்த்தீங்கல்ல, இவங்களை திருத்துறது ரொம்ப சிரமம், ரொம்ப சிரமம். வெஜிடேரியனாக மாறினாலே என்னமோ கெட்ட வார்த்தை சொன்ன மாதிரி நினைக்கிறாங்க, மகா கெட்ட வார்த்தை சொன்ன மாதிரி நினைக்கிறாங்க. பஞ்சசம்ஸ்காரம்னா ஒத்துக்குவாங்களா? அறிவு நிலை எங்கே கீழே இருக்குது பாருங்கள். 8 மணி நேரம் சத்துவகுணத்தில் இருக்குங்கிற அந்த வேதத்துடைய கருத்து யாருக்கு தெரியும்? சத்துவகுணத்தில் எவன் இருக்கான்?
தமோ குணத்துலேயும் ரஜோ குணத்துலேயும் தான் எரும மாட்டு வாழ்க்கை வாழ்கிறது தான் சரிங்கிறான், அதுதான் பிடிச்சிருக்குங்கிறான். முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறான். உடனே அவங்க முடிய முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடா திருப்பி. அவர் இங்கே வந்து சொல்லிடுறாரு 3வது அழைப்பு. அப்புறம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணி சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடணும் இந்த பையனுக்கு. ஜோதிடர் பார்த்தா ஜாதகம் இருக்குது, அவனுக்கு வந்து கல்யாண பிராப்தம் இருக்குது, கல்யாண யோகம் இருக்குது, நேரம் வந்துடுச்சு பண்ணுங்கன்னு சொல்கிறான். இந்த அம்மா விடவே மாட்டுது. ஏன்னா அது என் பிள்ளை என் கூட தான் இருக்கணுங்குது. நீ எவ்வளோ நாள் இருப்ப? மடத்துக்கு போனால் அவள் திரும்பவே மாட்டான். மற்ற குழந்தைங்கள்லாம் வரும், என் குழந்தை வரவே வராது. அவன் எதையும்னா உள்ளே போயிடுவான், ஆராய்ஞ்சு உள்ளே போயிடுவான். அவன் எதுலேயுமே தலைமை படத்துக்கு வரணும்னு நினைப்பான். அவனை பற்றி எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது, நீங்கள் போயிட்டு வாங்கன்னா அனுப்பிச்சி வச்சுடுது. பெரிய நம்பியும் பாக்கி அந்த பெரியாண்டானையும். எந்த தாய்க்கு அது தெரியுது? எந்த தாய்க்கு தெரியுது எது சந்தோஷம்னு? எந்த தாய்க்கு தெரியும்? கோயிலுக்கு வரதே இப்படி நினைக்கிது. அப்போ கோயிலுக்கே நெருங்காமல் இது என்னது? அசுர கூட்டம். கோயிலுக்கு நித்தியப்படி நித்திய கர்மா அனுஷ்டானம் ஆச்சாரம் வேதம் தியானம் பூஜை இதெல்லாம் நம்மளுக்கு கிடையாதா? என்னங்க பெரிய சாபக்கேடுங்க இது, பெரிய சாபக்கேடு. இந்த சிந்தனையில் தான் ராமானுஜர் குடிசை பகுதியில் போய் தமிழ் பாசுரத்தை நடத்துகிறார். நம்ம சிந்தனையும் அவங்க சிந்தனையும் அவருடைய சிந்தனையும் பல இடங்களில் பொருந்துது. நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக விடுக்கிறேன். நீங்கள் குரு பாரம்பரியம் தெரிஞ்சுக்கணும். ராமானுஜர் வாழ்க்கை அந்த எபிசோடு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் டிவியில் வந்திருக்கு. ராமானுஜர் சீரியல் 450 சீரியல் எபிசோடு இருக்கு. தயவுசெய்து அதை கேளுங்க, பாருங்கள். ஒரு நாளைக்கு 1-2 கேளுங்க. அப்படியே கேட்டுட்டு மெதுவாக கேட்டோம், 1-2 கேட்டுட்டு வாங்க. ஏன்னா மடம்னா என்ன, நிர்வாகம்னா என்ன, சந்நியாசம்னா என்ன, குரு பரம்பரைனா என்ன, ஆழ்வார்கள்னா என்ன, எதையுமே தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. இது வந்து இந்த உங்கள் ஞானத்துக்கு சப்போர்ட்டட். ஒரு குருகிட்ட எப்படி சிஷ்யன் நடந்துக்கிறான், என்ன சொல்கிறது? மதுரை கவி நம்மாழ்வார் தான் எனக்கு கடவுளுங்கிறார். ஏன்னா எனக்குள்ள இந்த திருவாய்மொழியை நிலைநிறுத்தி என்னை மனிதனாக்குனார், தேவனாக்கிட்டார். எனக்கு இவர் தான் கடவுளுங்கிறார். எழுதின பாட்டியெல்லாம் இவரை தான். யாரை பற்றி? நம்மாழ்வார் பற்றி தான். குரு எனக்கு கொடுத்ததில்லை, நான் அவருக்கு திருப்பி எதுவும் கொடுக்க முடியாது. நான் எது கொடுத்தாலும் ஈக்குவல் ஆகாது. அதனால் அவரை நினச்சிட்டு இருக்கிறது தான் என் வாழ்க்கையாக நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சரணாகதி அடைகிறாரு. அதே தான் கூறத்தாழ்வார் ராமானுஜருக்கு. முதல் பார்வையில் இவர் தான் என்னுடைய குரு. முதல் பார்வையிலே இத்தனைக்கும் அவரை விட 10 வயசு மேலே வயசானவர். ராமானுஜர் 15 வயசில் இருக்கும்போது அவருக்கு 20 வயசு 25 வயசு இருக்கும். முதல் பார்வையிலே தெரியும். இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, அப்போ தான் தெரியும், புரியும். எப்படி நம்ம குரு பாரம்பரியம் தெரியணும். ஏன்னா அது தெரியாமல் வந்துட்டீங்க, நேராக வந்துட்டோம் இல்லையா? வேதம் தெரியாமல் வேதாந்தம் வந்துட்டோம்ல, அது இது தெரியணும். வேதத்துக்குள்ளே அது இருக்குது, அதனால் இது தெரிஞ்சுங்க. அந்த எபிசோடு பாருங்கள், 8-9 வருஷத்துக்கு முன்னாடி ராமானுஜர்னு போடுங்க யூடியூப்பில். அந்த எபிசோடு ஃபுல்லாகவே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க. அப்போ தான் நான் சொல்கிற வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் புரியும் உங்களுக்கு, இன்னும் அர்த்தம் புரியும், ஸ்ட்ராங்காக புரியும். அப்படி எந்த தாய் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, தன்னுடைய குழந்தை தனக்கு மட்டும்தான் நினைக்கிறாங்க. அது தப்பு. இப்போ சரி அவங்க நினைக்கிறது அப்படி. உங்கள் குழந்தை தான் உங்களை விட்டு எங்கே வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்களா, மடியிலே வச்சுக்கிறீங்களா, இடுப்புலேயே வச்சுக்கிறீங்களா, வீட்டை விட்டு வெளியிலே விட மாட்டிங்களா? அதுக்காக அது வந்திருக்கு. வாழ்க்கை நோக்கம் என்ன? நீங்களே ஒரு பொண்ணாக இருக்கீங்க, நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவோடய இருக்க வேண்டியதுதானே. எதுக்கு இன்னொரு இடத்துல திருமணம் பண்ணிட்டு வரீங்க? தன்னுடைய குடும்பத்தையே விட்டுட்டு இங்கே வரீங்களா? எப்படி வரீங்க? உற்றார் உறவினர் எல்லாத்தையும் விட்டுட்டு வரீங்களா? அப்படின்னு அந்த அம்மா மறுக்குது. இப்போ இறைவனை பிடிக்கிறதுக்கு இந்த உபநிஷத்து உள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருளை தரிசனம் பண்ணாதான் அபயங்கிற நிலை வரும். ஹிருதய கிரந்தியினுடைய கட்டுக்கள் எல்லாம் அவிழ்க்கப்படும். சந்தேகம்
பயம், கவலை, சந்தேகம், துக்கம், பயம், இது 2 தான் மனுஷனை டார்ச்சர் பண்ணுறது. அதை நீக்கிடும். நீ கவலைப்படாதுன்னு சொல்ல வேண்டாம், நீ பயப்படாதுன்னு சொல்ல வேண்டாம். எப்படி இருக்கும்? பயமே இல்லாத வாழ்க்கை, கவலையே இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? வேறு என்ன வேணும்? என்னுடைய வாழ்க்கையில் இந்த 25 வருஷம் சுவாமிகிட்ட பயணம் ஆரம்பித்தேன்ல, டே 1லேருந்து இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் போயின்ட்டுருக்கு. கூடவே வச்சுருக்காரு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் முகத்தையே பார்த்துட்டுருக்கோம். யாருக்கு கிடைக்கும்? ப்ராக்டிக்கலாக நடந்துகிட்ருக்கா இல்லையா? நான் சொன்னால் தானே தெரியும். நானும் இந்த மாதிரி சீரியல், ராமானுஜர் சீரியல் பார்த்து நிறைய சிந்திக்கிறேன். இதே மாதிரி ட்ராக் ஒரே மாதிரி போகுது. அதனால் ஆச்சாரிய பாரம்பரியம் தயவுசெய்து தெரிஞ்சுங்க. நான் மட்டும் சொன்னால் பத்தாது, நான் சொல்லாதெல்லாம் அது சொல்லும் உங்களுக்கு. சரி, இப்போ அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த மகத்தை, அந்த புனிதத்தை, அந்த உயிரை நாம் சிந்திக்கணும். முதல்ல சிந்திக்கணும். எப்படிலாம் சிந்திக்கலாம்? எவ்வளோ நேரம் சிந்திக்கலாம்? சரி, சிந்திக்கலாம். அப்புறமா பார்த்து சிரவணத்தில் சிந்திக்கலாம், மனனத்தில் சிந்திக்கலாம், நிதித்தியாசனத்தில் சிந்திக்கலாம், தியானத்தில் சிந்திக்கலாம், சத்காரியங்களில் ஈடுபடும் போது சிந்திக்கலாம், சத்துவகுணத்தில் இருக்கும்போது சிந்திக்கலாம், ஏகாந்தமாக இருக்கும்போது சிந்திக்கலாம். இதெல்லாம் நான் ஒன்றுமே பண்ணினதே இல்லை, அப்படி தான் எல்லார் வாழ்க்கையும் இருக்குது. அப்போ இந்த பொக்கிஷத்தை யாருமே அறியணுங்கிற எந்த முயற்சியும் இல்லை. கோயிலுக்கு போகிறது பணம் கேட்குறதுக்கு, ஏடிஎம்மில் பணம் எடுக்கிற மாதிரி போய் பணம் கேட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு, கல்யாணம் பண்ணுறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, குழந்தை பெறத்துக்கு, இந்த 3 விஷயந்தான் முக்கியம். வீடு, கல்யாணம், மனைவி, மக்கள். அப்புறமா அந்த பக்கத்தில் என்ன வேலை இருக்குது? எனக்கு எவ்வளோ முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது. இது சரியான்னு கேட்டு பார்த்தா அங்கே தான் அதை உணர்த்துறதுக்கு யாருமே இல்லை. அது வேண்டான்னு சொல்லலை. 50 வருஷம் வரைக்கும் நீ அது வேண்டான்னு சொல்லலை. 50 வருஷம் வரைக்கும் நீ இல்லறத்தில் இரு. கிரகஸ்தவனை பெரியவங்க தானே நிர்ணயிச்சிருக்காங்க. இல்லறத்துக்கு போயிட்டு தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. 50 வயசுக்கு மேலே ஒரு செகண்டு கூட நீ வீணடிக்கூடாது. அந்த 50 வயசுக்கு மேலே நீ இருப்பியாக இருக்க மாட்டியாங்கிறது அது உன் தலையெழுத்து. அதனால தான் அவங்க வெஜிடேரியன் 7 வயசுலேயே உபநயனத்தை போட்டு இறையும் தேடு இறைவனையும் தேடுன்னு ஆரம்பித்து போயின்னு இருக்காங்க. அவங்க 43 வருஷம் சீனியர் இருக்காங்க ஒரு பிறவிலேயே. அது மாதிரி எத்தனை ஜென்மாவில் உனக்கு சீனியராக இருக்காங்க? யோசனை பண்ணி பாருங்கள். சொல்லிக் கொடுக்கலாம் ஆள் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் ஏமாத்து வேலை, பொய், பித்தலாட்டம். சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நீ தேடு, ஒழுங்காக தேடு. அந்த அரிய பொருள் உள்ளே இருக்குது, அதை அடையணும். அதுக்கு அடையிறதுக்கான வழி துஷாத்தியம், துக்காத்தியம், துக்கம் நிறைந்தது அந்த மார்க்கம். இறைவனை பிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, கஷ்டம் நிறைந்தது. துராத்தியம், பின்தொடர்வதும் வழிபடுவதும் சான்ஸே இல்லை, ரொம்ப கடினம். துஷ்பிரேக்ஷயம், காண்பது, தரிசனம் பண்ணுவதும் மிக மிக கடினம். யாரை தரிசிக்கிறது? பிரம்மத்தை தரிசிக்கிறது. அதுக்கு பதிலாக குருவை பாருங்கள், குருவனுடைய நடவடிக்கைகளை பாருங்கள், அவருடைய லைஃப் ஸ்டைலை கண்டுபிடிங்க. அவர் எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறாருன்னு சிந்திங்க. பேசாத குரு தெய்வம், பேசும் தெய்வம் குரு. இது யாருக்கு? துஷாத்தியம், துராராத்தியம், துஷ்பிரேக்ஷம். துக்கம் நிறைந்தது, வழிபட முடியாதது, பின்தொடர முடியாதது, தரிசிப்பதும் மிக மிக துஷ்பிரேக்ஷயம். பார்ப்பதும் தரிசிப்பதும் கடினமானது. யாருக்கு? குரு இல்லாதவனுக்கு. குரு இல்லைன்னா எப்படி பார்ப்பான் அவன்? யார் சொல்கிறது? உனக்கு இறைவனை பற்றி யாருப்பா சொல்கிறா? அதான் மதுரை கவி சரண்டரானார். நான் சாமானியனாக இருந்தேன், எனக்கு இறைவனை பற்றி உள்ளே நிறுத்தி என்னை இறைவனாக்கிட்டார். இப்போது அதுக்கு நான் என்ன பிரதிபலன் செஞ்சாலும்
சமமாகாது. எங்கேயும் போலே அவரே கதின்னு இருந்துட்டார் முதல் பார்வையிலேருந்து கடைசி நாள் வரைக்கும். அவர்கிட்ட தான் திருவாய்மொழி சொல்கிறாரு, மதுரை கவி தான் எழுதுறது திருவாய்மொழி. யாருக்கு இதெல்லாம் இந்த மாதிரி? எனக்கெல்லாம் அப்படி தோணலையே. துர்காத்தியம், துராரத்தியம், துஷ்பிரேட்சம் அப்படிலாம் எனக்கெல்லாம் தோணலையே. ஏன்? குரு சொல்லாமல் சொல்கிறாங்க. பக்தி இருந்தால் தான் தெரியும். எப்படி 2:30 மணிக்கு டெய்லி எழுந்திக்கிறேன்னா, பக்தி இருந்தால் எல்லாம் ஏற்றுக்கலாம். ஒருத்தவங்க போட்டி போட்டு பொறாமல் போட்டுன்னா 5 நாளைக்கு 6ஆம் நாள் அவுட்டு. முக்தம், சுதந்திரமாக இருப்ப. இது யார் முக்தம்? உங்களுடைய ஆத்மா பற்றி உங்களை பற்றி சொல்லுது. இது கூட இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். இந்த இறைவனுடைய கேரக்டரில் 4 வார்த்தை அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க எல்லா மகானுபாவுக்கள்லாம். அதாவது ஆச்சாரியங்கள்லாம் இதை சொல்லுவாங்க. ஆத்மாவுடைய லட்சணம்னு சொன்னால் நித்திய சுத்த முத்த சுத்த புத்த முக்த. நித்தியன்னா அழியாத பொருள், அது நித்தியமானது. நித்திய சுத்த தூய்மையானது, புத்த அறிவு மிக்கது, முக்த சுதந்திரமானது. இந்த 4 வார்த்தையை நான் சின்ன வயசுலேருந்து தொடர்ந்து அனுபவிச்சுட்டே வரேன். இந்த 4 வார்த்தை என்னுடைய அடியன் வாழ்க்கையில் பூரணமாக 80-90% நிறைஞ்சிருக்கு, இருந்துக்கிட்டு இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. கட்ட முடியாது. கொஞ்சம் அறிவு இருக்குது, ஞானம், அறிவு இல்லை ஞானம் பியூராக இருக்கும். என்ன பேசுகிறோமோ அதை செயல்படுத்துவோம். என்ன பேசுகிறோமோ முதல்ல பேசும்போது நம்ப முடியாது. என்னுடைய க்ளோசஸ்ட் முதல் ஜென்ரேஷன், முதல் 10 வருஷம் இருக்காங்கல்ல, அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மீட்டிங்கில் டக்குன்னு சொல்லுவார், யாராலையும் நம்ப முடியாத வார்த்தையாக இருக்கும், ஆனால் அது அப்படியே நடக்கும். அப்புறமா நாங்கள் ஒன்றும் இல்லை, முதல்ல சொல்லும்போது எங்களுக்கு பயமாக இருக்கும், கடினமானது இருக்கும், கொஞ்சம் அதிகப்படியாக சொல்கிறார் போல், அப்படி தான் நாங்கள் நினச்சிருக்கோம். அப்புறம் அப்படியே நடக்கும். அதுக்கப்புறமா அது மாதிரி ஒவ்வொரு முறையும் மீட்டிங்கில் ஒன்று சொல்லுவார், அது நடக்கும் அப்படின்னா. அது எனக்கு தெரியுது, நான் சொல்கிறேன். அதான் முக்த சுதந்திரமாக விட்டாங்க. சுத்த தூய்மையாக தான் இருக்கும். என்ன பேசுகிறோமோ அது செயல்படுதான். அதாவது உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் வணங்கும், உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும்போது பணிவு கொண்டால் உலகம் உன்னை வணங்கும். வேதாந்தம். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும்போது பணிவு கொண்டால் உலகம் உன்னை வணங்கும். இதெல்லாம் சின்ன வயசில் போன வார்த்தைகள், உள்ளே போன வார்த்தை. யார் அந்த உள்ளே இருக்கிறதோட தொடர்பு கொள்ள, வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். உள்ளே இருந்தால் போதும், வெளியில் வராமல் உள்ளே இருந்தால் போதும். உலகத்தெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டாம். என்னத்தை தெரிஞ்சிக்க போகிற? என்ன இருக்குது வெளியில் ஒன்றும் இல்லை. உள்ளே தான் நிறையா இருக்குது. இப்போ அதுதான் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை வெளியில் எடுக்கணும், அது பிரதர்சனத்துக்கு கொண்டு வரணும், எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் தரிசிக்கணும், எல்லாரும் அந்த நிலையை தொடணும். அதுதான் இப்போ முயற்சி நடந்துக்கிட்டு. இது ஒன்றும் கட்டாயம் இல்லை, ஒரு கம்பல் எனக்கு ஒரு பெரிய அது ஒரு ப்ரெஷரும் கிடையாது, ஒரு பேர்டனும் கிடையாது. மகிழ்ச்சியாக ஹாப்பியாக செய்ய முடியும், செய்து காட்ட முடியும். அந்த ட்ராக்கில் தான் இப்போ நம்ம பயணிக்கிறோம். அதனால் இந்த மந்திரம் முக்தம், ஆத்மா முக்தம், அவ்யயம், அழியாதது, குறையாதது, விகாரமடையாதது, துர்லபம், உள்ளதான் இருக்கே. ஏன் உங்களுக்கு இது மாதிரி நான் பேசும்போதெல்லாம் ஒரு கிளர்ச்சி ஏற்படலையா? ஏண்டா உள்ளே இவ்வளோ மகத்தான பொருள் இருக்கே, அதை நம்ம தரிசிக்கணும், அதோட தொடர்பு கொள்ளணும், அதோட வாழணும். இருக்கா இல்லையா? வருதா வரலையா? சிந்தித்தது உண்டா இல்லையா? உடனே சிந்திக்க முடியலையா? அதாங்க அதுக்கு 3 அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா, அதோடைய பீரியாரிட்டி தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வழி என்ன தெரியுமில்ல, இந்த மாதிரி துக்கம், இந்த 3 வார்த்தை சொல்லுதில்ல, ஏன்னா இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை.
துக்காத்தியம், துராத்தியம், துஷ் எல்லாமே தூ தான். தூனா என்னது? துஷ்டன் அப்படிங்கிற மாதிரி கடினமானது, கஷ்டமானது அப்படி சொல்லுதில்ல. கஷ்டமானது, வழிபட முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது, தரிசிக்க முடியாதுன்னு சொல்லுதில்ல. அதுக்கு என்ன வழினா, இந்த அறிவனுடைய பீரியாரிட்டியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அறிவனுடைய பீரியாரிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வீரம் இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்கள் உங்கள் தெருவையை நீங்கள் வெல்லலாம். தெருவில் இருக்கிறவங்க உங்களை பார்த்து கொஞ்சம் வழி விடுவாங்க, பயப்படுவாங்க அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அது சில பேர் செயல்படுத்துகிறாங்க. உங்கள்கிட்ட பணம் நிறையா இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு ஊரையே நீங்கள் வெல்லலாம். உங்கள் பேச்சை கேட்பாங்க. பணக்காரையா, 5 கார் வச்சுருக்காயா, BMW, ஒரு நாளைக்கு ஒரு காரில் வரையா, அது பெரிய விஷயமா? அது இல்லாதவனுக்கு அது பெரிய விஷயம் தானே. யார் எது இல்லையோ அவன் அப்படி தான் நினைப்பான். அப்போ ஒரு ஊரையே நீங்கள் பணக்காரன்னு அந்த ஊருக்கு தெரியும். நீ வீரன்னு உங்கள் தெருவுக்கு தெரியும். நீ பணக்காரன்னு அந்த ஊருக்கே தெரியும். ஊரை வெல்லலாம். ஆனால் அறிவு இருக்குது, உங்கள்கிட்ட நிறைய அறிவு இருக்குன்னு வச்சுங்களேன், உலகையே வெல்லலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சிரவணம் தான். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சிரவணம் தான். சிரவணம், மனனம், நிதித்தியாசம், அதாவது விசாரம். அடுத்து என்ன சொன்னோம்? விசாரத்தோட தியானத்தை சேருன்னு சொன்னோம். இப்போ விசாரத்தினுடைய பீரியாரிட்டி தெரிஞ்சதுன்னா, தியானத்தினுடைய பீரியாரிட்டி தெரிஞ்சிச்சுன்னா, ஓங்காரத்தினுடைய பீரியாரிட்டி தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்துருவீங்க. உங்களுக்கு இன்னும் பீரியாரிட்டி தெரியல. பீரியாரிட்டிலாம் தெரியும். ஆனால் அப்படின்னா தெரிகிற விஷயம் இல்லை. செயல்படும் அறிவு இருக்கான்னா, செயல்படும் அறிவு ஏன் இல்லைன்னா சுத்தமாக இல்லை. ஹார்ட் சுத்தமாக இல்லை. அதுதான் சுத்தம்னு சொல்கிறது. சுத்தமாக இருந்தால் உடனே செயல்படும், உடனே முளைக்கும். விதை பக்குவப்பட்டிருந்த சுத்தமான ஒரு பக்குவப்பட்ட நிலமாக இருந்துச்சுன்னா, களைகள்லாம் இல்லாத நிலமாக இருந்தால் போட்டோடனே முளைச்சிரும். களைகள் நிறையா இருக்கிறதுனால முளைக்க மாட்டேது. நீங்கள் போடுற உரம்லாம் அந்த களைகள் என்ன பண்ணிடுது? சாப்பிட்டுடுது. உலகை வெல்லும் பேரறிவு தான் பிரம்மம். அதுதான் சர்வஜன்னு சொன்னோம். சர்வஜன் எப்போ வரான்? ஞான யோகத்தில் போனால் சர்வஜன். ராஜயோகத்தில் போனால் சர்வசித்தன். பக்தி யோகத்தில் போனால் சர்வேஸ்வர அனுபூதி. அதில் பரோபகார்த்தம் நிற்குது. பக்தி யோகத்தில் பரோபகார்த்தம் சேர்ந்து இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் சர்வஜன் ஆகணும்னா ஞானம், அதுக்கு சிரவணம் பண்ணணும், குருவை பிடிக்கணும். தியானத்துக்கு போனீங்கன்னா சர்வசித்தி கிடைக்கும். தியானத்தில் நீங்கள் பயணிச்சிங்கன்னா ஒரு பாயிண்டில் சர்வசித்தி இருக்குது. அந்த நிலையை தொட்டிங்கன்னா நீங்கள் கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும். இதெல்லாம் நான் என் லைஃப்பில் கடந்து வந்திருக்கிற பாதை, இன்றைக்கி நடத்தி காமிச்சிட்ருக்கிற பாதை, நடத்தி காமிச்சிட்ருக்கிற செயல். ஞானம் உங்களுக்கு பூரணமாக இருந்தால் சர்வஜன், அது ஞான நிஷ்டை, அது ஞான யோகம். நீங்கள் ராஜயோகம் தியானம் பண்ணி உட்கார ஆரம்பித்து தியானத்தில் மூழ்கினீங்கன்னா அது யோக நிஷ்டையில் கொண்டு போய் விடும். அது அங்கே சர்வசித்தனாக மாற்றிவிடும் உங்களை. அதுக்கப்புறம் பக்தியும் பரோபகார்த்தமும் இருந்துச்சுன்னா, பக்தியும் பரோபகார்த்தம், பக்தியில் பரோபகார்த்தம்னா சேவான்னு வச்சுங்க. அது ஈஸ்வர சேவாவோ குரு சேவாவோ, சேவா, சோசியல் சேவா, சோசியல் சர்வீஸ், அது நீங்கள் பண்ணினீங்கன்னா அது என்ன கொண்டு போய்விடும்? சர்வேஸ்வர அனுபூதியை கொடுக்கும். பக்தி யோகம் சர்வேஸ்வர அனுபூதியை கொடுக்கும், ஆனந்த அனுபூதியை கொடுக்கும், ஆத்மா அனுபூதியை கொடுக்கும். ஆத்மா அனுபூதினா என்ன? ஆத்மா அனுபூதி தான் இப்போ நீங்கள் ஆத்ம கிரீடா ஆத்மரத்தி கிரியாவான்னு ஒரு வார்த்தை முண்டக்க உபநிஷத்துன்னு நினைக்கிறேன். முன்னாடி நம்ம பேசியிருக்கோம், லைட்டாக பேசியிருக்கேன், இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறேன். விசாரம்லாம் இப்போ தான் பண்ணுறோம், நிறையா அப்போ பண்ண முடியாது. ஆரம்பத்தில் விசாரம்லாம் பண்ண முடியாது. ஒன்றுமே தெரியாதவன்ட்ட புள்ளியை வைக்காமல் எப்படி கோலம் போட முடியும்? புள்ளி வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி தெளிக்கணும், தண்ணி தெளிச்சிட்டு கூட்டணும், சமதளப்படுத்தணும், பள்ளம் எடுத்துனா அதை மண் அடித்து அதுக்கப்புறம் தான் தண்ணியை தெளிக்க முடியும். இந்த பக்குவப்படுத்துகிற நிலையெல்லாம் டைரெக்டாக நேராக விதையை போட்டோம்னா முளைக்குமா? எல்லாம் புரிஞ்சுங்க. அவங்க குரு நல்லா கரெக்டாக தான் முருகப்பெருமான் நம்மளை அழைச்சிட்டு போகிறாரு. நம்மள்கிட்ட ஒரு அணுவால் கூட நம்ம நேரத்தை அவர் வேஸ்ட் பண்ணலை. நான் அனுபவித்த வரைக்கும் சொல்கிறேன், நான் அறிஞ்சு சொல்கிறேன், முருகப்பெருமானை அறிஞ்சு சொல்கிறேன், புரிஞ்சு சொல்கிறேன். நம்மளுடைய நேரத்தை ஒரு அணு செகண்டு கூட வேஸ்ட் அடிக்கலை. அது மட்டும் இல்லாமல் எளிய வழியில் அழைச்சிட்டு போகிறாரு. நேரத்தை ரொம்ப மிச்சப்படுத்தியிருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும்.
இப்போ நீங்கள் அறிவுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணுங்கிற ஒரு அறிவு வந்தால் தான் நீங்கள் தியானத்தில் உட்கார முடியும், சிரவணம் பண்ண முடியும். சிரவணத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியும். சிரவணத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் எப்போ புரியும்? நீங்கள் சர்வைக்கின் ஆகும்போது தான் சிரவணம் தான் எல்லா சிரவணம்னா காது கொடுத்து கேட்குறது, ஆடியோ கேட்குறது. அப்போ நீங்கள் சர்வைக்கின் ஆகிறதுக்கு சிரவணம் பண்ணணும், சர்வசித்தனாக மாறுறதுக்கு தியானம் பண்ணணும், சர்வேஸ்வர அனுபூதி, ஆனந்த அனுபூதி, இறை அனுபூதி, ஆத்மா அனுபூதி பெறுவதற்கு பரோபகார்த்தம், பக்தியும் பரோபகார்த்தமும் பண்ணணும். இந்த மூணுத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, அதுதான் மகா யோகம். எப்படி அழைச்சி போயிருக்காரு நம்மளை பார்த்தீங்களே. நம்ம இன்றைக்கி சிந்திக்கிறோம், எழுதுகிறோம், பேசுகிறோம். அடியேன்னு சொல்கிறேன், நம்மளை எப்படி அழைச்சிட்டு போனால் டே ஒன்லேருந்தே பக்தி யோகத்தையும் அழைச்சிட்டு போகிறாரு, ஞான யோகத்தையும் அழைச்சிட்டு போகிறாரு, ராஜயோகத்தையும் அழைச்சி சேர்ந்து கலந்து தான். அதுதான் கிரியாயோகம். கிரியாயோகம்னா இந்த நிலையை நீங்கள் வர ஆரம்பிச்சிட்டீங்க, மூணும் பேரலாக வர ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வேறு இந்த அல்பமெல்லாம் உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். சிற்றின்பங்கள்லாம் அவங்கள விட்டு ஒடியா போகும், மாயை கிட்டக்கே வராது, டைவர்ஷனே இருக்காது. அது பேர் ஆத்ம கிரீடா, ஆத்மரதி, கிரியாவான்னு சொல்லுவாங்க. மந்திரம் இருக்குது அதுக்கு. இப்போ நீங்கள் எதில் நிற்கிறீங்க? சிரவணம் பண்ணுறேன், ஆனால் தியானம் பண்ண முடியல. தியானம் பண்ணுறேன், ஆனால் பரோபகார்த்தம் பண்ண முடியல, பக்தி பண்ண முடியல. அதனால தான் இப்போ சுவாமி எப்படி அழைச்சிட்டு போகிறாருன்னா, மூணுத்தையும் ஒரே நேரத்தில் பண்ண வைக்கிறார். இந்த காலையில் கூட 5 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு வேலை. 5 to 6 நந்தினிலாம் உட்காந்து தியானம் பண்ணுங்க. அது சர்வீஸ் பண்ணும்போது, கோவிலில், நம்ம கோவிலில் சர்வீஸ் பண்ணும்போது, சென்னையில் இருக்கும்போது, அது வேலையெல்லாம் முடிச்சுட்டு மற்றவங்கெல்லாம் வேறு ஏதோ இங்கே அங்கேயும் போயிட்டுருப்பாங்க. டே ஒன்லேருந்து அது இருக்குங்காலம் வரைக்கும் தியானம் பண்ணும். நான் சொல்லியிருக்கேன், சொன்னால் செஞ்சிச்சு, சொல்லி கொடுத்தா செஞ்சிச்சு. சொல்லி கொடுத்தா டக்குன்னு பிடிச்சிக்கிறாங்கல்ல, அவங்கள தாங்க ரொம்ப குரு மனசில் இடத்த பிடிக்க முடியும். சொல்கிறத செஞ்சு பார்க்குறாங்க, நடக்குது நடக்கலை, முயற்சி பண்ணுறாங்கல்ல, அந்த முயற்சியை பாராட்டணும்ல. நீங்கள் வேறு எதுனாலும் என்னுடைய ஹார்ட்டு, குருவனுடைய ஹார்ட்டெலாம் நீங்கள் பிடிக்க முடியாது. நீங்கள் செய்கிற பக்தி, ஸ்ரத்தை, தொண்டு, இதுதான் மனசில் இடம் பிடிக்கும். அது சங்கல்ப சித்தியில் உங்களுக்கு அது முக்தியை கொடுக்கும். சாதாரண வார்த்தையில் அதுக்கு தான் அந்த ராமானுஜர் ஆடியோ அந்த வீடியோ கேளுங்கன்னு சொல்லியிருக்கேன். 453 வீடியோ 8 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்காரு. பெரிய புண்ணியத்தை பண்ணிட்டு போயிருக்காரு. போகிறப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவை நான் அழுகிறேன், கண் கலங்குறேன். டெய்லி நடக்குது. பெருமாள் ஒரு சமயம் சங்கு பூஜை பண்ணுறதுனால இந்த அனுகிரகம் பண்ணுறாரோ என்னவோ தெரியல. சங்கு பூஜை பண்ணோம்ல, ஓம் நமோ நாராயண விடிகாத்தில் 4:30 மணிக்கு, அதனுடைய பலனோ என்னமோ ராமானுஜர் சீரியலை பார்க்குற வாய்ப்பு அடியனுக்கு இறைவன் அந்த இவர் கொடுத்தது தான், ரங்கநாத பெருமாள் கொடுத்தது தான், ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கொடுத்தது தான். டெய்லி கண் கலங்குறேன். ஒரு சீரியலும் ஒவ்வொரு எபிசோடும் கண்ணும் கலங்க வச்சுடுது. அவ்வளோ பக்தி, அவ்வளவு தொண்டு, அவ்வளவு குரு சேவா. உத்தரகோஷ்டி திருக்கோஷ்டிலாம் கண்ணில் ஒத்திக்கணும் போல இருக்கு அவருடைய பேச்சு செயல்பாடுகள். அது பாருங்கள், 15 நிமிஷம் 17 நிமிஷம் தான் அது ஒரு ஆடியோ, ஒரு வீடியோ. ராமானுஜர் பற்றி நிறையா பேசுகிறாங்க. எபிசோடு யாரும் எடுக்கலை, எபிசோடு இவங்க தான் எடுத்திருக்காங்க. அது பேருங்க. இப்போ இந்த சொன்னேன் இல்லையா, நீங்கள் இந்த சர்வைக்கிய நிலை தான் இப்போதைக்கு உங்களுடைய முதல் டார்கெட்டாக இருக்கணும். ரொம்ப வேகமாக முன்னேறுற மாதிரி இருக்கும், இல்லை நம்ப முடியாத மாதிரியும் இருக்கும். ஆனால் சர்வைக்கிய நிலையை பிடிக்கிறது தான் சர்வசித்தி நிலைக்கு கொண்டு போய்விடும். சர்வசித்தி நிலையில் தான் நீங்கள் பரோபகார்த்தமோ மற்ற காரியங்களையும் பண்ண முடியும். அதுக்கு பக்தி உங்கள்கிட்ட இருக்குது. பக்தியை யாராலும் கொடுக்க முடியாது, இறைவனை தவிர பக்தியை யாராலும். ஞானத்தை குரு கொடுத்துடலாம், யோகத்தையும் குரு கொடுத்துடலாம், பக்தியை குரு கொடுக்க முடியாது. இறைவன் ஒண்டி தான் கொடுக்க முடியும் பக்தியை. பக்தி எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. நாம் அதுக்கு அறிவை கொடுத்தோம்னா அது அப்படியே மனம் வீச ஆரம்பிச்சிடும், மனம் கமல ஆரம்பிச்சிடும். நீங்கள் யாரோ சொன்னாங்க, இன்னும் உங்களை எல்லோரும் புகழ்ந்து தள்ளுறாங்க அப்படின்னு வந்தாங்க. ஏதோ குரூப்பில் இருக்காங்க போல, படிச்சிருப்பாங்க போல இருக்கு, ஏதோ எல்லாம் புகழ்ந்து தள்ளுறாங்கன்னு. உடனே எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. மறிக்கொழுந்து இல்லை, மொறிக்கொழுந்து டெய்லி வருது பூஜைக்கு. அது இருக்கிற இடம்லாம் வாசிக்கும்.
ஒரு ஸ்டார் இருந்தால் அது பிரகாசிக்க தான் செய்யும். காமெடி பண்ணிட்டு வந்தேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து சர்வஜன் அங்கே நிலைக்கு நீங்கள் இந்த சிரவணத்தை நேரத்தை அதிகப்படுத்தணும். தியானத்தை 1 ஹவராக 3 ஹவராக ஒதுக்கணும். தியானம் பண்ணுறீங்களோ இல்லையோ, நிதித்தியாசனம் தான் பண்ண சொல்கிறேன், தியானம் பண்ண சொல்லலை. ஏகாந்தமாக இருந்தாலே ஆடியோ கேட்டாலே அது தியானம் ஆகிடும். நிதித்தியாசனம் ஸ்ட்ரைட்டாக உக்காரணும், அது முக்கியம். கழுத்து முதுகு தலை 3 ஸ்ட்ரைட்டாக இருந்தால் போதும். நீங்கள் தரையில் உட்காரீங்களோ சேரில் உட்காருங்களோ, நேரம் இருக்கிறவங்கள சொல்லணும். ஒரு 3 ஹவர்ஸ் அதுக்காக ஒதுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே டெய்லி நீங்கள் ஒன்றும் பெரிய தீவிர கத்திலாம் இல்லை, ஆனால் அனுஷ்டானம்னு பேர் இதுக்கு. டெய்லி செய்யணும், நித்திய கர்மாவாக செய்யணும். ஒரு வேலை முடியிட்டு அது செய்யலாம், அது வேலை நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் சுவாமிகிட்ட, எனக்கு தியானம் பண்ணுறதுக்கு ஒரு 3 ஹவர் குடியா அப்படின்னு கேட்டு பாருங்கள். கொடுக்குறாரா இல்லையா பார்க்கலாம். நிச்சயமாக கொடுப்பார். எல்லாம் நம்ம கையில் தாங்க இருக்குது. என்னையா 1 மணி நேரம் சிரவணம் பண்ணுறதே பெரிய சாதனையாக நினைக்கிறோம். இப்போ தெரியுதா, நீங்கள் இந்த 1400 ஆடியோ கேட்ட உங்களுக்கும் ஆடியோவை யூடியூப்பில் கேட்குறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? என்ன காரணம்? கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிற மாதிரி அது. கடைசி 10 நாளில் 1 வருஷ சப்ஜெக்டை படிப்பான். என்ன புரியும், என்ன எழுதுவான், என்ன நிற்கும், அப்படியே படித்து அப்படியே வாங்கி எடுத்துகிட்டு வர வேண்டியது. தான் குரு பார்வை கோடி புண்ணியம். குரு பார்வை கோடி புண்ணியம். இருக்கிற கிரகத்திலேயே நவகிரகத்தில் குரு கோச்சிக்கிட்டாலும் நல்லது பண்ணுமா. அது வக்கரமாக இருந்தாலும் ஹோம்ஒர்க் அதிகமாக கொடுக்குமா. ஹோம்ஒர்க் கொடுத்தா கையை ஒடிக்கதே இல்லை, அதனால் அவனுக்கு ஞானம் அதிகமாகும். குரு சிறப்பு தெரிஞ்சுங்கப்பா. முதல்ல நான் மேலே போக போக எனக்கு வந்து நீங்கள் வேதமே மொத்தமாக என்ன சொல்லுது, குரு ஃபுல்லாக சுவாமியை சொல்லுவாங்க, சுவாமி ஃபுல்லாக வேதம் ஃபுல்லாக குருவை சொல்லிக்கிட்டு இருக்கு. இதான் நான் பார்த்த வரைக்கும். குரு சேவா ஈஸ்வர சேவா, இதாங்க வேதாந்த சாரம். ஈஸ்வர சேவா குரு சேவா, இதுதான் வேதாந்த சாரம். அதில் உனக்கு என்ன கிடைக்கும்னு அங்கே தான் நீ ஆத்ம கிரீடா ஆத்மரதி கிரியாவான் வந்த வேலையை செஞ்சவனா ஆகிற. ஆத்மரதினா என்ன, ஆத்ம கிரீடானா என்ன, உங்களுக்குள்ளேயே நீங்கள் என்டர்டெயின் பண்ணிக்கிறீங்க. என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஈஸியாக போகிறேன், அந்த கடைக்கு போகிறேன், இந்த கடைக்கு போகிறேன்னு பார்க்காம, அது பேர் ஆத்ம கிரீடா. உள்ளேயே ப்ளே பண்ணிக்கிறது. ஆத்மரதினா உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் பிரம்மத்தினுடைய விசேஷம். பிரம்மம் விளங்குதுன்னு அர்த்தம். அப்புறம் இந்த ஞான நிஷ்டை, யோக நிஷ்டை, பிரம்ம நிஷ்டை தானாகவே கைகூடும். இது 3வது நிலை. அந்த நிலை தான் கிரியாவான்கிற வார்த்தை. புரியுதா? இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, எங்கே வேணாலும் இருக்கலாம், அது தப்பு இல்லை. நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம். இது வரைக்கும் ஒரு ஆடியோ கூட நான் கேட்டதில்லைன்னு சொன்னால் கூட இருக்கலாம். இன்றைக்கி தான் முத யாரோ சொன்னாங்க அங்கே சிறப்பாக கிளாஸ் நடக்குதுன்னு. அப்படி இன்றைக்கி தான் நீங்கள் அந்த முதல் ஆடியோ கேட்டாலும் பரவாயில்ல. இன்னையிலேருந்து கூட நேரத்தை ஒதுக்கி சிந்திக்க தான் சொல்லுது, வேறு ஒன்று நம்ப சொல்லலை. வேதம் ஒன்று எங்கேயுமே நம்ப சொல்லலை. மெய்ப்பொருளை நேரடியாக சொல்லும், அப்புறம் விசாரம் பண்ணும். விசாரத்தை குரு பண்ணுறாங்க. இருக்கிற விஷயத்தை அப்படியே சொல்கிறது வேதம். வேதம் அப்படியே சொல்லுது, விசாரத்தை குரு பண்ணுறாங்க. வேறு என்ன வேணும்? யாருக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பு சொல்லுங்கள் பார்க்கலாம். சென்னையிலே யாருக்கும் கிடையாது. டெய்லி வேதாந்தங்க நான் கேட்குறேன்னு, கிளாஸுக்கு போகிறேன்னு யாரும் கிடையாது. இருந்தால் சொல்லுங்கள். அதனால் இது நல்லா விளம்பும் எதிர்காலத்தில். அதனால் துஷாத்தியம் துராத்தியம் துஷ்பிரேட்சங்கிற வார்த்தையில் எனக்கு உடன்பாடு இல்லை. வேதம் சொல்லுது, என்ன சொல்லுது, நீ உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனை பிடிக்க, உனக்குள்ளே இருக்கிற இறைவன் உனக்குள்ளே நீதான். அது ஆனால் நீதாங்கிற பொய்யை நம்புகிற, உண்மையை நம்ப மாட்டேறையா. எனக்கு இது பெரிய வைத்தறிச்சலாக இருக்குங்க. பொய்யை எல்லாத்தையும் நம்புகிற, பொய் பின்னாடியே போகிற, அதுக்காக ரத்த வியர்வை சிந்துற, தூங்க மாட்டுற, சாப்பிட மாட்டுற, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டுற, கோயிலுக்கு வர மாட்டுற, சத்காரியங்கள் எதுலையும் ஈடுபட மாட்டுற, பொய் பின்னாடி போகிற, பொய்யை நம்புகிற. உங்களுள்ள ஒரு பரம்பொருள் இருக்குது, அது மகத்தானது. அதோட தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த வேலையெல்லாம் இல்லாமல் போயிடும். நீ மகிழ்ச்சியாக இருப்ப. உனக்கு தேவையான பணமும் பொருளும் கரெக்டாக வந்துக்கிட்டு தான் இருக்கும். கேரண்டி வந்து மகாவிஷ்ணு
ஸ்ரீகிருஷ்ணன். நீ கடமையை சந்தோஷமாக செய்வ. 8 மணி நேரம் கடமை செய்ய சொல்லுதில்ல, அதை சந்தோஷமாக செய்வ. இப்போ எப்படி செய்கிறேன்னா சுமையோடு செய்கிற, கவலையோடு செய்கிற, பணத்துக்காக செய்கிற, போராடி செயல்படுத்துகிற. எல்லாம் பார்வையும் அறிவும் தாங்க காரணம். அதனால் இந்த துஷ்பிரேக்ஷம் துர்லபம் அது யார்? தத்து சுயம், அது நீ தான், உனக்குள்ளே தான் இருக்குது. மனுஷானாம் அறிவுள்ளவர்கள், முனினாம் ரிஷிகள் தியானிக்கிறார்கள், அந்த ஒன்றை பார்க்கிறார்கள். இப்போ அந்த கோயிலுக்கு போகிறேன், இந்த கோயிலுக்கு போகிறேன், பாத யாத்திரை போகிறேன், வெள்ளியங்கிரி, இப்போது ஃபாரஸ்ட்டு இதெல்லாம் போட்டிருக்காங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டிருக்காங்க, இவ்வளோ பக்தர்கள் போகணும், இதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் ஆரம்பத்தில் இருக்கணும், இருந்தால் தப்பு இல்லை. ஆனால் அதுலேருந்து அடுத்த நிலை இருக்கா இல்லையா? ஆரம்பத்தில் வெளியிலெல்லாம் சுற்று, உலகத்தை தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறமா குருவை பிடி. குருவை பிடிச்சா நீ அலைய வேண்டாம். இந்த துஷாத்தியம், இந்த இதெல்லாம் வார்த்தையை பார்த்தோன்னே இதெல்லாம் குரு இல்லாதவங்களுக்கு தான் இதெல்லாம். தனியாக போகிறவங்க எங்கே இருக்கார், எப்படி இருக்காருன்னு எப்படி தெரியும்? ஏற்கனவே போனவங்க தரிசனம் பண்ணவங்க தான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், சொல்ல முடியும், புரிய வைக்க முடியும். தான் புரிஞ்சாதானே அவனுக்கு புரிய போகுது. தான் அறிஞ்சாதான், தான் அடைஞ்சாதான் மற்றவங்களை கூட்டிகிட்டு போக முடியும். இல்லைன்னா என் வாக்கு உங்களை தொடாது. இன்றைக்கி 2000 பேர் இருக்கலாம், நாளைக்கு 2 லட்சமாக மாறும். மாறப்போ மாறிட்டான். 2000 பேர் என்ன கிளாஸ் மாறிட போதா? 2 லட்சம் பேர் வந்தால் கிளாஸ் மாறிடு. கிளாஸ் ஒரே மாதிரி தான் போகும். அது ஈஸ்வர சங்கல்பம். முருகப்பெருமான் இது என்கிட்ட விரும்பியிருக்காரு, அதை வாய்ப்பு கொடுத்துருக்காரு, செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதனால் இந்த துஷ்பிரேக்ஷம், துராராத்தியம், துஷாத்தியம் இதில் எல்லாம் அடியனுக்கு உடன்பாடு இல்லை. அப்படிப்பட்ட இறைவனை கிடைக்க முடியாது. அது சுயம் நீதான், அது தத் சுயம், அது நீதான். சுயம்பு, சுயம்புனா அடுத்த வார்த்தை சுயம் ஜோதிகி அனந்த சக்தி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவ்வளோ பெரிய சகத்தை என்ன ஒரு லைன் இருக்குது. வானம் உனக்கு பூமியும் உனக்கு, வரப்புகளோடு சண்டைகள் எதற்கு. எப்போ தாம் சுயம் ஜோதிக அனந்த சக்தின்னு அதை செஞ்சு காமிச்சு வென்றதுக்கு அப்புறம் அந்த வானமும் உனக்கு பூமியும் உனக்கு. ஒன்றுமே நீ சாதிக்கலை, அப்போ வானமும் எனக்கு பூமியும் எனக்குன்னு எப்படி சொல்லுவேன்? சாதித்தவன் சொல்கிறான். அல்பமாக ஏன்டா வரப்புக்கு சண்டை போகிற, இந்த வானமே உனக்கு தான்டான்னு எப்போ சொல்ல முடியும்? அறிவு பார்வை விசாலமாக இருக்குது, பரந்த பார்வையாக இருக்குது. கடலையும் கடந்துருவான், வானத்தையும் அளந்துருவான். எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும், அதான் சர்வஜன். அந்த ஒன்று அறியறது ஈஸியாச்சே. இதுக்குள்ளே தான் இது இருக்குன்னா அதை கேட்க வேண்டியதானப்பா. இதை செஞ்சால் நீ அபயமும் துக்கமும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும்னு பொய் சொல்லுதா வேதம்? பொய் சொல்லலை. குரு பொய் சொல்கிறாங்களே, அப்படின்னு தான் சொல்லுங்கள். வேதம் பொய் சொல்லுதுன்னு ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுங்கள் பார்க்கலாம். அடியேன் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். வேதம் உண்மையாக சொல்லுது, ஆனால் உண்மையை நம்மளால் ஏற்றுக்க முடியல, அதை நம்பிக்கை வரமாட்டேங்குது. அது நம்மளால் முடியாதுங்கிறது மட்டும் க்ளீனாக தெரியுது. யாருக்கு? குரு இல்லாதவங்க வேணால் அப்படி இருக்கலாம். குரு இருக்கிறவங்க அப்படி ஒரு நாளும் சிந்திக்கும். இந்த இடத்துல எனக்கு புரியலைச்சேன்னு நீங்கள் ஒருத்தவங்க கேட்க மாட்டீங்களா? நான் வருத்தப்படுறேன். ஏன்னா நீங்கள் சிந்திச்சா தானே அந்த கேள்விலாம் வரும். இப்போ என்ன தான் பண்ணுறீங்களோ, 50 வயசில் இருக்கிறவங்களாம் அப்படி தான் இருக்கீங்க, 40 வயசில் இருக்கிற, 30 வயசில் இருக்குது. 50 வயசுக்கு மேலே யாரையும் சேர்க்கறதில்ல நம்ம. அது சர்வீஸாக இருக்கட்டும், 50 வயசுக்கு மேலே யாரையும் சேர்க்கறதில்ல. நான் அறிவு வரட்டும், ஆடியோ கேட்டுக்கிட்டோம், டவுட் இருந்தால் கேட்டுட்டு போட்டோம். அதனால் மனுஷனாம் மனிஷினாம்னா மனிஷானாம் மனிஷினாம் ரெண்டும் ஒன்று தான். ஞானம் மிக்கவர்கள், முனினாம் ரிஷிகள் தியானிக்கிறார்கள். எங்கே இருக்குது? ஹிருதயத்தில் இருக்குது, எங்கேயோ இல்லை. இது என்ன முடியாத விஷயமா? ஏன் செய்யக்கூடாது? இது முடியாத விஷயமா? ஏன் செய்ய முடியல? இவ்வளோ ஸ்க்ரீன் போட்டிருக்கு, ஒன்றுமே புலப்பட மாட்டுது. கண்ணை முன்னா ஒரே இருட்டாக இருக்குது.
காது கொடுத்து கேட்டால் எப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. கதை மாதிரி கேட்குறீங்களா? ஒன்று இருக்குது, உள்ளே இருக்கு. ஒரு நாள் அல்ல ஒரு நாள், இந்த ஜென்மாவில் எந்த ஜென்மாவத்துலையாவது நான் 3 மணி நேரம் உட்காருவேன். 3 மணி நேரம் நீங்கள் பழக ஆரம்பிச்சு வச்சிங்களா, 3 மணி நேரம் 3 நிமிஷத்தில் போய்டும். ஆமாம், முதல்ல 1 மணி நேரம் தியானம் நீங்கள் பண்ண வேண்டாம். தியானத்தில் போனால் போர் அடிக்கும், 10 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியாது. ஆரம்ப காலத்தில் அப்படிலாம் மடத்தனமாக பண்ணிகிட்டு இருக்காதிங்க. தியானமே முதல்ல ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் 5 வருஷத்துக்கு தியானம் இல்லை, நிதித்தியாசனம். உட்காரு, கண்ணை மூடி, ஈஸ்வரனை தியானம் பண்ணு, இஷ்ட தெய்வத்தை தியானம் பண்ணு. இந்த ஆடியோ சைடில் ஓடணும். நான் இன்றைக்கும் ஆடியோ, எல்லா ஆடியோவும் கேட்குறேன், எல்லார் ஆடியோவும் கேட்குறேன். ஆனால் என்னது, தியானத்தில் தான், தியானத்தில் நிதித்தியாசனம். அது தியானமே எனக்கு போல. நான் நிதித்தியாசனம் தியானம்தான், ஆனால் அது நிதித்தியாசனம். தூங்கலை, விழிப்பு நிலையில் சிந்திக்கிறது. சிந்திக்கும் போது எழுதுறது தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறது. எல்லாத்தையும் எழுத மாட்டேன், சில பாயிண்ட் எழுதலாம். அதான் எங்கும் கிடைக்காதது உங்களுக்கு கிடைக்குது. அடியானுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு கொடுக்குறது, ஷேர் பண்ணுறோம். ஏன் இது கடினமாக இருக்கு? இறைவனுக்கு பிடித்த பாதையில் செல்வதில்லை. இது ஈஸ்வர சங்கல்பத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை. முதல்ல பக்தி சேவா, பிறகு யோகம் ஞானம். போதுமா? பதில் சொல்லியாச்சு. முதல்ல பக்தி சேவா, அப்புறம் யோகம் ஞானம். ஞானம் இருந்தால் தான் யோகம் பண்ண முடியும். ஞானம் இல்லை, அதனால தான் ஞானம் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது. ஞானம் இருந்தால் தான் தியானம் பண்ண முடியும். பக்தியை ஞானம் நெறிப்படுத்தும், முறைப்படுத்தும். சொன்ன மாதிரி பக்தியை யாராலும் உருவாக்க முடியாது, உள்ளே இருக்கிறது தான். ஞானமாவது உபதேசம் பண்ணணும், தியானம் உபதேசம் பண்ணணும். பக்திக்கு எந்த உபதேசமும் தேவையில்லை. அது எப்படி ஆச்சரியமாக இல்லை? நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அன்பு, கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளோடு இந்த உலக அதுதான் யாருமே சொல்லிக் கொடுக்கல. 100 கோடி மக்களுக்கும் இன்றைக்கி நம்ம இந்தியாவில் 150 கோடி மக்கள் இருக்காங்கன்னா, அதில் 140 கோடி மக்களுக்கும் இறைவன் எங்கே இருக்கான்னு, இறைவன் இருக்காருன்னு தெரியும், எங்கே இருக்காருன்னு தெரியும். தொடர்பு கொள்ள தான் தெரியலை. காரணம் குரு இல்லை. குரு இல்லை. ஏன் காரணம்? புண்ணியம் இல்லை. காரணம் நல்லவங்களுடைய நட்பு இல்லை. சத்சங்கத்தில் தலையிட்டு சேர்ந்துக்கிறதே இல்லை. இப்போ நீங்கள் ராமாயண மகாபாரதம்லாம் எவ்வளோ வருஷமாக பிறந்ததுலேருந்து கேட்டுட்டு வரோம், எத்தனை முறை கேட்டுட்ருக்குறோம். அதில் இது மாதிரி விசாரம் இருக்குது, மறைஞ்சு இருக்குது. நம்ம அதை எடுத்துக்க மாட்டோம், கதையை மட்டும் கேட்டுட்டு நல்ல குணங்களை, வேல்யூஸை மட்டும் தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த சாகித்யம் இல்லை, இந்த லிட்ரேச்சரில் நம்ம மனுஷனாக இருக்க முடியாது, இந்த நிம்மதி இருக்காதுங்க. அதனால தான் ஞானத்தை பரப்பணும்னு சொல்கிறது. சங்கரர் செஞ்சுருக்க வேலை தெரியுதில்ல இப்போ மடம் எப்படின்னு. ஆனால் அந்த மடம் எல்லாருக்குமா இருக்கணும், அது முக்கியம். எல்லாருக்கும் போய் சேர்ற வேலையை செய்யட்டும். எல்லா கேட்டகரியிலையும் படிக்கட்டும். வைஷ்ணவ என்னது, சத்ரியாஸ் படிக்கட்டும், பிராமணாஸ் படிக்கட்டும், சூத்ராஸ் படிக்கட்டும். இன்னொரு யார்? சத்ரியாஸ், வைஷ்ணவாஸ், பிராமணாஸ், சூத்ராஸ். 4 பேருமே படிக்கட்டும், 4 கேட்டகரியில் படிக்கட்டும். கட்டாயம் இது எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய அமிர்தம். அமிர்தமோ அமிர்தம். எப்படி கொண்டு வர்றது இவங்களை? எப்படி கொண்டு போய் சேர்க்கறது? யோசனை பண்ணி பாருங்கள். ஏச்சா, அடுத்தது ஆத்ம கிரீடா ஆத்மரதி கிரியாவான்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை கண்டுபிடிங்க. நம்ம அடியான் ஒன்றும் இல்லை, ஒரு 1000 வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையினுடைய மெய்ப்பொருள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சர்வஜன் ஆகிடுவீங்க. சர்வஜன் ஆகிறது எப்படி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அடியன் பண்ணக்கூடிய விசாரத்தினுடைய உட்பொருள் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஒவ்வொரு நாளும் 2 வார்த்தை 3 வார்த்தை என்ன பண்ணோம், ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு வருஷத்தில் 300 வேர்டு வந்துடும், 350 வேர்டு வந்துடும். 3 வருஷத்தில் 1050 வேர்டு வந்துடும். வருமா வராதா? வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த உட்பொருளை கூர்ந்து கவனிக்கணும். உக்காந்து டைரியை வச்சுட்டு பேனா வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த நிதித்தியாசனம், அந்த தியானம் கெட்டு போனால் பரவாயில்ல. நீங்கள் சர்வஜன் ஆகிற வரைக்கும் நீங்கள் தியானமே பண்ணணும் அவசியம் இல்லை, நிதித்தியாசனமே பண்ணுங்கள்.
நான் டே ஒன்னே சொல்லிவிட்டு எனக்கு என்னன்னே தெரியாது. நிதித்தியாசனத்துக்கு தியானத்துக்கு வித்தியாசம் தெரியாத காலத்திலே சொல்கிறேன். நான் தியானமே பண்ணல, நிதித்தியாசனம் தான் பண்ணுறேன். ஏன்னா இடையில எப்படி எழுதுவாங்க தியானத்தில். அந்த பிள்ளையார்களை ஐயர் கேட்டேன், என்ன கண்ணை மூடிட்டுருக்கீங்க, உக்காந்துருக்கீங்க, சேரில் வேறு உட்காந்து தியானம் பண்ணுறீங்க, அப்புறம் இடையில திடீர்னு எழுதுறீங்க, என்னது எப்படி என்ன நடக்குதுன்னு கேட்டார். முதல்ல தியானம் பண்ணலைங்க, கண்ணை மூடியிருக்கேன். இந்த ஆடியோ கேட்குறேன். ஆடியோ ஒரு வார்த்தையிலேருந்து நிறைய வார்த்தைகள் அர்த்தம் எனக்கு இதாகும், புலப்படும், ஸ்புரிக்கும். அதை எங்கள் குரு சொல்லியிருக்காரு, எங்கள் வாத்தியார் சொல்லியிருக்காரு. அது மாதிரி அரிய கருத்துக்கள் வருதுடா, நீ எழுதி வைடான்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எழுதி பார்த்தா மிராக்கலாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவர் செந்தில் சிவாச்சாரியாருக்கு சொன்னேன். அவர் கேட்டார். அவருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அடுத்தது இப்போ என்ன பண்ணணும்? ஏகாந்தம் வேணும். அது உள்ள தொடர்பு கொள்றதுக்கு முதல்ல ஏகாந்தம். முதல்ல வைதிகம் சொல்லியாச்சு, அதுக்கு முன்னாடி வெஜிடேரியன் சொல்லியாச்சு. இப்போ பஞ்சசம்ஸ்காரம் வேலை, அவங்க இப்போ வைணவர்கள் வேலும் மயிலும் போட்டுக்கல, பஞ்சசம்ஸ்காரம் போட்டுக்கலையா? போட்டுக்கிறாங்களா இல்லையா? எல்லோரும் கிரகஸ்தத்தில் தானே இருக்காங்க. எல்லோரும் சன்னியாசி ஆகிட்டாங்களா? நம்மால் வேலும் மயிலும் போட்டுக்கணும். எங்கள் மிஸ்ஸஸ் தடுக்குதுன்னு முதல்ல மிஸ்ஸஸ் மேலே தான் பழிய போடுறான். மிஸ்ஸஸ் கிடையாது உண்மை. இவனுக்கு நான்வெஜ்ஜு சாப்பிட்ணும், பைத்தியக்காரன். மிஸ்ஸஸ் மேலே பழிய போடுறது. போன வருஷம் பேர் கொடுத்தவன் ஒரு 7-8 பேர் திரும்ப அனுப்பிச்சிருக்கான். அவனுக்கு அவனெல்லாம் அவன் சிக்கியிருக்கான். அவனை சொல்லுவான வடிவேலு, வாடா மாப்பிள்ளை ஒருத்தன் சிக்கியிருக்கான், வச்சு அடிப்போம் அவனு. அது மாதிரி நல்லதுக்கு வர்றதுக்கு இப்படி பயப்படுறாங்க. நானும் நம்ம மேலே அவங்க க்ளோஸாக நெருங்குறவங்கள்ட்ட தான் பேசுகிறேன். உரிமையை கொடுக்குறாங்க, அதனால் பேசுகிறேன். இல்லைன்னா பேச மாட்டேன். எனக்கு என்ன வேண்டியிருக்கு? நீ வெஜ்ஜை சாப்பிடு, நான்வெஜ்ஜை சாப்பிடு, எதை வேணாலும் சாப்பிடு, எனக்கு என்ன வேண்டியிருக்கு? நம்மள்கிட்ட சிஷ்யன் ஆகணும்னா வேலும் மயிலும் மஸ்ட்டு. இல்லைன்னா கிட்டக்க வராத, அப்படியே ஓடி போயிரு. அந்த கோயிலுக்கு போகாத, தசாங்கம் கொடுக்காதுன்னு சொன்னாமல் மென்டல் ஆகிடுச்சுன்னு இன்றைக்கி பேசினேன். அது மாதிரி நிறைய இருக்குது, நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் சொன்னால் தான் இந்த உலகம் திருந்தும் போல் இருக்குது. நிறைய இந்த சுவாமிக்கு அகெயின்ஸ்டாக செயல்படுறாங்கல்ல. நான் என்னுடைய இந்த 28 வருஷங்களில் எவ்வளோதோ ட்ராஜடி நடந்திருக்கு. நான் ரெண்டையுமே பார்த்துருக்கேன். ஆனால் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாதுன்னு தோணுது, எனக்கு சொல்ல வேண்டான்னு தோணுது. அது மாதிரிலாம் கோயிலுக்கு போகிறவங்கள தடுக்கக்கூடாதுங்க. நீங்கள் யார் கோயிலுக்கு போகிறது தடுக்கிறதுக்கு? கோயிலுக்கு போகிறதே ஜென்மாந்திர புண்ணியம் இருந்தால் தான் போக முடியும். அது எப்படி நீங்கள் தடுப்பீங்க? இவன் பழிய இப்போ ஒய்ஃபு மேலே போடுறான், அது கிடையவே கிடையாது. நான் ஒத்துக்கவே முடியும். ஏன்னா என் மனசே ஏற்றுக்க மாட்டேன். உண்மையை பார்த்தா இவருக்கு என்ன அப்புறம் பாக்கி எல்லாம் இப்போ ஒய்ஃபு பேச்சை கேட்குறியா? பாக்கி எல்லாத்தையும் ஒய்ஃபு பேச்சை கேட்குறியா? உனக்கு சாதகமானதெல்லாம் கேட்குற. அப்படிலாம் இருந்தாங்க. சரி, இப்போ எல்லோரும் நல்லா இருக்காங்களா இல்லையா? மாறினவங்க நல்லா இருக்காங்களா இல்லையா? கெட்டு போயிட்டாங்களா? எத்த ஆகாரோ, இதை மாற்றுறதுக்கே ஒரு 10 ஜென்மம் ஆயிரும் போல இருக்கு. இவனை வெஜிடேரியனுக்கு மாற்றுறதுக்கே அவனுக்கு 10 ஜென்மம் ஆயிரும். சரி, இன்றைக்கி விதைய போடுறேன், என்றைக்கே முளைக்கட்டும். வள்ளலார் எழுதி வச்சுட்டு போயிட்டார், அவனே உள்ளே விடாத. அருமையாக எழுதி வச்சுட்டு போனார், எவனையும் உள்ளே விடாதன்னு. நமக்கு 2 கண்டிஷன் நம்மள்கிட்ட, அதே தான். ஒன்று வெஜிடேரியன் சிஷ்யன் ஆகணும்னா வெஜிடேரியனாக மாறிக்கோ, வேலும் மயிலும் போட்டுக்கோ. வேலுங்கிறது ஞானம், மயிலுங்கிறது வேதம். இது சாஸ்திரத்தில் இருக்குது. முருகப்பெருமான் இதை முதல்ல செஞ்சு காமிச்சிருக்காரு, நம்மளையும் செய்ய வச்சுருக்காரு. வருஷத்துக்கு 5 பேர்னா கூட அப்படியே போட்டுமே மெதுவாக. இப்போ 25 பேர் ரெடியாக இருக்காங்க, டைரெக்டாக இன்டைரக்டாக. பெரிய சாதனை தான் இது. தானாக நடந்தது தான். நான் போட்டுக்கன்னு சொன்னேன். முதல் வருஷம் நான் போட்டுக்க சொல்ல. முதல்ல இதை பார்த்தோன்னே ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்துருப்பாங்க போல, சூப்பராக இருக்கே, போடணுன்னு. எல்லாம் இப்போ கெட்டு போயிட்டாங்களா? நல்ல விஷயத்துக்கு ஏன் இப்படி பயப்படுறீங்க? நான் கேரண்டி. ஏற்ற ஆகாரோ, ஆகாரத்தில் பாருங்கள், சொன்னோன்னே அதான் வருது. அந்த மந்திரம் 3வது மந்திரம். ஏற்ற ஆகாரோ, இந்த சாதிக்கும் வழிக்கு ஆகாரம் முக்கியம். மந்திரம் சொல்லுது பார்த்தீங்களா? பாவக்காய், பரங்கிக்காய், வெண்டைக்காய் ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக இந்த 3 காய்கறியும் ஒரு முறையாவது பயன்படும். ஒரு வாரத்துக்கு
அவ்வளவு மினரல்ஸ், விட்டமின்ஸ், ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட். கசப்பாக இருந்துன்னா வறுத்து கொடுங்க, பழக்குங்க. நான்லாம் சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் பழக்கி விட்டாங்க. நான் அந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கேன் ஒரு முறை. வேப்பங்காய் கதை சொன்னேன். லட்டு, வேப்பங்காய், காரம்லாம் எப்போ 3rd ஸ்டாண்டர்டில் நடந்த செய்தி அது. இன்றைக்கி வரைக்கும் மனசில் நிற்கிது. அதான் குணநலங்களை உயர்த்தும். அது வேறு ஒன்றும் இல்லை. 3 காய்கறி மிக முக்கியமான காய்கறி. கட்டாயம் பரங்கிக்காய் நம்ம நினைப்போம் இனிப்பாக இருக்குது அப்படி. அதில் வெவ்வேறு வெரைட்டியில் செய்யலாம். அந்த விதை இருக்குல்ல, அதெல்லாம் ப்ரோட்டீன்ஸ். இதெல்லாம் பேரண்ட்டு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒன்றுமே தெரியாமல் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு, சாக்ஸை போட்டு விட்டு, ஷூவை போட்டு விட்டு, டையை கட்டி விட்டு பா டியூஷன் போயிட்டு வந்துடு அப்படியே. ஆட்டோவில் ஏறு மூட்டையை தூக்கு கட்டு கட்டு. அம்மா எனக்கு ஒரு கதை சொல்லம்மா நைட்டு. எனக்கு கதை ஒன்று தான் தெரியும். என் கதையை சொல்லட்டுமா? அது உங்கள் அப்பா கதையை சொல்லட்டுமா? உங்கள் அப்பா கதையை நான் சொன்னால் சண்டை வந்துடும். அவர்கிட்டே கேட்டுக்க. அப்பா ஒரு கதை சொல்ல, எனக்கு தெரியாதுடா, உங்கள் தாத்தாட்ட போய் கேளு. தாத்தா இல்லையே. தாத்தா இருக்காரா எல்லாரும் இல்லையோ? மாமா இருக்காரா? உற்றார் உறவினர் யாராவது இருக்காங்களா? யாருமே கிடையாது. நாங்களே எலி வலையாக இருந்தாலும் தெரியும். அதுக்கு தான் எலி மூளைன்னு சொன்னேன். ஆகாரம், சரியான உணவு. ஜிதக்ரோதம் உபதேசம் பண்ணுது. கோபப்படக்கூடாது, சாப்பாடு ஒழுங்காக சரியான சாப்பாடு சாப்பிட்ணும். அசங்கம், இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறையா வச்சுக்கக்கூடாது. இந்திரியங்களை கண்டபடி மேய விடக்கூடாது. நிர்த்வந்தவா, மனப்போராட்டம் இருக்கக்கூடாது. நிரகங்காரம், நான் செய்கிறேன், என்னது என்னால் தான் இந்த குடும்பமே நிற்குது, என் தலையில் தான் நான் எல்லாத்தையும் வச்சு ஆடுறேன், அதெல்லாம் விட்டுடணும். முக்கியமாக நிராசரீரம், இந்த உடம்புலே நீ இருக்கக்கூடாது, துரியத்தில் இருக்கணும்னு சொல்லுது. இது நிறைய பேசலாம். இல்லை துரியம் பொறுத்தவரை நிராசரீரம். பரிகிரக, நான் இது வேணும் அது வேணும் சேர்த்துக்கிட்டே இருக்கான்ல, அவன்லாம் உட்கார முடியாது. இதில் ஏகாந்தம், சாப்பாடு சரி. அதுதான் சொல்லுது. ஏன் உன்னால் ஏகாந்தத்தில் உட்கார முடியலன்னா, சாப்பாடு விஷயத்தில் உனக்கு சரியில்லை, கோபப்படுற, ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்க, கண்டபடி அலையிற, மனப்போராட்டத்திலே இருக்க, அகங்காரம் உனக்கு அதிகமாக இருக்குது, நிறையா சேர்க்கணுங்கிற, 100 கோடி வேணுங்கிற, இவெல்லாம் தியானத்துக்கு லாய்க்கில்லை, பிரம்மத்தை அடையிறதுக்கு லாய்க்கில்லை. குருவே கிடைக்க மாட்டாங்க. நமக்கு டே 1 தெரிஞ்சிடும். நமக்கு நல்லா டே 1 தெரிஞ்சிடும் எது கண்டினியூ ஆகும். பூஜையிலே சொல்கிறேனே, எதுக்கு காரியம் ஆகும், காரியம் ஆக தெரிஞ்சிடும் நமக்கு. தெரியாது, முருகனாச்சு அவங்களாச்சு, நமக்கு என்ன வேலை? நம்ம அவங்க கொடுக்குற பூவை அவர் திருவடியில் போடுறது தான் நமக்கு வேலை. இது தெரியுதா? இது அர்த்தம் புரியுதா? என்ன அர்த்தம் இது? இதுக்கு தான் அடியேன்னு சொல்லுவேன். இது நீ மனதை அங்கே பார்க்காத, கண்ணை இங்கே பார்க்காத, இதை பேசாத, இதை சாப்பிடாத, இதெல்லாம் அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம். அவனை உன்னோட சேர்த்துக்க, குருவோட சேர்ந்துக்கிட்டு அவர் பின்னாடியே போவாங்க. இதெல்லாம் உங்களை விட்டு போயிடும். இது பிரத்யட்சமாக. ஆனால் சேர்க்க மாட்டாங்க. குரு தன்னோட சேர்க்க மாட்டாங்க. எல்லா குருவும் தன்னோட சேர்க்க மாட்டாங்க. சில குரு எக்ஸம்ஷன் இருக்காங்க, அடியன் போல். ஏன்னா நாம் கீழேருந்து வந்திருக்கோம்ல, அதனால் கீழே இருக்கிறவங்கள நமக்கு ஈக்குவலாக தூக்க முடியும், நம்மளால் முடியும். நம்ம அது கேட்டாலும் கேட்காதனாலும் தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்மளை எவ்வளவோ பேர் திட்டுவான், எவ்வளவோ பேர் பாராட்டுவான், அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தவே கூடாது. 1400 ஆடி எப்படி வந்துச்சு? அப்படி தான் வந்துச்சு. அப்படி சொல்கிறேன் இப்படி சொல்கிறேன், பார்த்துட்டு இருந்தானா பேசிட்டு பண்ணா பேச முடியுமா? உற்சாகமே வராது. எனக்கு உற்சாகம் இல்லாத வேலையை தலையே விட மாட்டேன். சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும். நமக்கும் பலன் இருக்கணும், மற்றவங்களுக்கும். நமக்கு ஆனந்தம், மற்றவங்களுக்கு சந்தோஷம். நெறிமுறைகள் இருக்கா இல்லையா? அதனால் இப்படி பார்க்காத, பேசாத, கோபப்படாத, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுக்காத, புலன்களை அலைய விடாத, கண்டதையும் சாப்பிடாத, மனப்போராட்டத்தில் இருக்காத, இப்படிலாம் நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்? உங்கள் மைண்டை முதல்ல உங்களை கேப்சர் பண்ணணும். உங்கள் மைண்டை கேப்சர் பண்ணி உங்களுக்கு பொறுப்பாடு வேலைகளை கொடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்காரி அதுதான் வேல் பூஜை. அதில் பழக எல்லாத்தையும் சுவாமி படிப்படியாக சொல்லிக் கொடுப்பாங்க.
அதான் சொல்லிட்டேனே, வேதம் வேதாந்தத்துடைய மொத்த சாரம் ஈஸ்வர சேவா குரு சேவா. எழுதி வச்சுக்க. வேதாந்தத்தினுடைய, ஏன்னா அதுதான் சர்வேஸ்வர அனுபூதியை கொடுக்குது, யோக நிஷ்டையை கொடுக்குது, ஞான நிஷ்டையை கொடுக்குது. அதுதான் அதில் இருக்கக்கூடிய சாரம். இதில் நிராசரீரம்னா என்னது? சரீரத்தில் நிராசரீரம். அத்ரி அதை சேர்க்கணும், அதை சேர்க்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இதுலேயே போனீங்கன்னா பொய் பின்னாடியே போகிறேன்னு அர்த்தம். முதல்ல நம்ம பொய்யில வாழ்கிறோன்னு தெரிஞ்சிச்சா? முதல்ல நம்ம பொய்யில வாழ்கிறோன்னு ஒத்துக்கிறீங்களா? இப்பயாவது ஒத்துக்கிறீங்களா? பொய்யில வாழ்கிறோம், சிறைச்சாலையில் வாழ்கிறோம், தூக்கத்தில் வாழ்கிறோம். இப்போ நான் நனவும் கனவும் என்ன தெரியுமில்ல? அன்றைக்கி சொன்னேன்ல, கனவுங்கிறது கனவு வாழ்க்கை தான், அது தெரியும். தூக்கங்கிறது கனவு தான், அதுவும் தெரியும். நனவு கனவு எப்படின்னா பொய் பின்னாடியே போகிறோமா இல்லையா? கண்ணை திறந்துக்கிட்டே கனவு காண்றோமா இல்லையா? பொய் பின்னாடியே போகிறது கனவு தானே. பொய் பின்னாடியே போகிறது கனவு தானே, அது மறுக்க முடியுமா? அதனால் 8 மணி நேரம் டியூட்டியை சின்சியராக செய்யுங்க. ஒரு பூஜை மாதிரி செய்யுங்க அந்த டியூட்டியை. அப்புறம் 8 மணி நேரம் தூங்குங்க. எது எக்கையாடு கெட்டு போனாலும் பரவாயில்லையா, 8 மணி நேரம் தூங்குங்க. 8 மணி நேரம் வேலையை ஸ்ரத்தியாக செய்யுங்க. 8 மணி நேரம் இறை சிந்தனையில், சத்காரியங்களில், இந்த மாதிரி வேத விசாரத்தில், தியானத்தில் ஒதுக்குங்க. அதான் வாழ்க்கை. அப்படி தான் இறைவன் அமைச்சிருக்கான். தமோ குணம், ரஜோகுணம், சத்துவகுணம்னு அமைச்சிருக்கான். அது உங்களுக்கு தெரியாமல் இருந்தது, இப்போ வேதம் சொல்லி கொடுக்குது, அதை கேட்க வேண்டியதானே. எதுவுமே செய்ய மாட்டேன், எனக்கு அப்படியே டக்குன்னு வந்து சாமி முன்னாடி நிற்கணும், இல்லை வரத்தை கொடுக்கணும், இல்லை முக்தி கொடுக்கணும்னா எப்படி? கிளாஸுக்கே வரமாட்டேன், ஒரு மாதத்துக்கு நான் வரமாட்டேன், கதவை சாத்திடுவேன், யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னா எப்படி மோட்சம் கிடைக்கும்? நாங்களும் கதவை சாத்திடுவோம். உனக்கு முக்தி கிடையாது போ. இப்போ அத்திரியா வாழணும். நிராசரீரம், அசரீரம், வெறுமனே அசரீரம். சரீரம் அசரீரம். உடம்புலே நீ இருக்கக்கூடாது, துரியத்துக்கு போயிடணும். இந்த 3 மந்திரம் இருக்கட்டும், மிச்சது நாளைக்கு பார்க்க. அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. சிவேல் முருகனுக்கு.